கிட்ட நெருங்க முடியாது. அது கிட்ட நெருங்கணும்னா எங்கள் திமுக தான். எதிர்க்கிற சக்தி திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து இப்ப அமெரிக்கால இருக்கிறான். பாத்தீங்கன்னா இந்த கல்வித்துறை நல்லா இருக்கு. கண்டிப்பாக திமுக ஆட்சி தான். என்னத்தான் டிவிக்கு கூனாலும் சரி திமுக தான் வரும். டிவிகேனா என்ன செஞ்சுட்டான் அவன்? ஒன்றுமே செய்யல. ஸோ வி ஹாப்பி, திமுக ஆட்சி எங்களுக்கு ஹாப்பி தான். திமுக எல்லாமே அவன் நல்ல விஷயம் தானே செஞ்சுன்னு வராங்க. சரி ஆனால் மக்கள் தான் புரிஞ்சிக்காத தப்பாக பேசுகிறாங்க. சரி அது டிவிகேன்றாங்க. டிவிகே வந்து என்ன செஞ்சுட்டாரு? ஒன்றுமே செய்யல. படம் சினிமா பார்த்து பார்த்து பைத்தியம் முடிச்சு போயிடுதுங்க. பைத்தியம் முடிச்சு போய் பேசுதுங்க. உள்ள தீவிர ஆராய்ச்சி பார்த்தா தான் நான் எதுன்னு தெரியும். டிவிகேனா என்ன செஞ்சுட்டான் அவன்? ஒன்றுமே செய்யல. ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னா பிஜேபி கிட்ட போகக்கூடாது, அவன் பேச்சு கேட்கக்கூடாதுன்றதால அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அதனால சொல்ற தமிழ்நாடு தலைகுனி விட மாட்டேன். விடமாட்டாரு, கண்டிப்பாக காப்பாற்றுவார். அவர் வர்றது அவர் தான் வருவார். அவர் மீறி யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உதய சூரியன் தான் வரும். திமுக ஆட்சி என்னைய பொறுத்தவரையும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் நல்லா இருக்கு. என் பிள்ளைகள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நல்லா சொல்லித்தராங்க, சாப்பாடு வசதி கொடுக்குறாங்க. 1000 ரூபான்றது வந்து பாமர மக்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ வி ஹாப்பி. இல்லை, எங்கள் பிள்ளைகளும் அங்கே தான் படிக்கிறாங்க. நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நான் சோசியல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூண்டி உங்களுக்கு தெரியும் தானே? அங்கிட்டலாம் பயங்கர கிராமம், காடு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்துறை நல்லா இருக்குது. ஸோ அவங்க நல்லா கொண்டு போகிறாங்க. ஸோ நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். என் ஃபேமிலிலாம் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. இந்த காரியங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் செய்யணும். அவர் ஒரு ஆள் மட்டும் செய்ய முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அவரோட பக்கம் சரியா பண்றாங்க. அவரோட பங்கு சரியாக பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா ரோடு வசதி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் எல்லா இடத்துலையும் புதிய புதிய பஸ் ஸ்டாண்டு, மெடிக்கல் இதிலலாம் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஸோ வி ஹாப்பி, திமுக ஆட்சி எங்களுக்கு ஹாப்பி தான். திமுக இருக்குது, டெல்லி ஏரியா பாஜக இருக்குது. பாஜக எதிர்க்க சக்தி யார் கரெக்டா பாஜக எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்க்கிற சக்தி திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. ஆனா இவ்வளவு திமுக பண்ணுதுங்கிறீங்க. ஆனா வந்து ரொம்ப பேர் குறை சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? அது குறை சொல்கிறாங்கன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. நாங்கள் அவங்கனால நாங்கள் நல்லது தான் பயனடைஞ்சிருக்கோம். குறைன்றது வந்து அது எதிர்பார்ட்டியாக இருக்கலாம். சிலவங்களுக்கு அவங்க ஆட்சி பிடிக்காம இருக்கலாம். ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகனா, சாதாரண ஒரு மக்கள் பார்வையிலிருந்து நான் பார்க்குறேன், அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. 2020 யார் ஆட்சி பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? திமுக தான். அப்படி பிடிச்சா அவங்க 2.0 திராவிட மாடல் 2.0 என்ன பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியும், இதை மிஸ் பண்ணிருக்காங்க, இது பண்ணா நல்லா இருக்கும்னா என்ன சொல்லுங்க? லஞ்சத்தை ஒழிச்சா நல்லாயிருக்கும். டோட்டலாக லஞ்சத்தை ஒழிச்சிட்டாலே நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக வந்து. இந்த பெண்களுக்கு இலவச பயணம்லாம் கொடுக்குறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் மத்தியில திமுக ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஆதரவு இருக்குது. கட்டாயம் 100% ஆதரவு இருக்குது. நீங்க பார்த்ததுல திமுக நல்ல சரியா பண்ணுறதுல எதை சொல்லுங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திமுக பண்றது? கல்வித்துறையிலையும் மெடிக்கல்லையும் அவங்க ஒரு புரட்சியே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேறு ஸ்டேட்டில் நீங்கள் போயிட்டா கூட அதை பார்க்க முடியாது. ஸோ அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு காரியம். கண்டிப்பாக திமுக ஆட்சி தான். என்னத்தான் டிவிக்கு கூனாலும் சரி திமுக தான் வரும். எந்த மாற்றமும் கிடையாது. தளபதி தான். பாஜகலாம் யாரும் எதிர்த்த மாதிரி யாரும் எதிர்க்க முடியாது. பாஜகனா அதெல்லாம் மேலத்தில் இருக்குது. கிட்ட நெருங்க முடியாது. அது கிட்ட நெருங்கணும்னா எங்கள் திமுக தான். வேறு யாரும் கிடையாது. திமுக பண்றதுல உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல விஷயம் என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே நல்ல விஷயம் தான். தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அதான் உண்மை. தலைகுனிய விடாம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதானே உண்மை. கொரோனா டைமில் யார் வந்தா? விஜய்ன்றாரு. விஜய் வந்தாரா? யாரும் வரல. தளபதி தான் வந்தார். எவ்வளோ பேர் மக்கள் எல்லாம் உள்ளதான் இருந்தாங்க. பப்ளிக்காக யார் போனது? தளபதி தான் போனது. சொல்லுங்க. அண்ணன் அன்பரசன் வந்தார். எவ்வளோ பேர் வந்தாங்க. அண்ணன் நாசர் வந்தார். பட்டூர் ஜபர்லா பை வந்தார். எவ்வளோ பேர் உதவி பண்ணாங்க தெரியுமா? எல்லாம் எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. திமுக 4 வருஷம் ஆட்சி தாங்க. யாரும் குறை சொல்ல முடியாது. குறை என்று சொன்னோன்னு வச்சுங்க, அவனுக்கு வாய் ஊமையாக தான் ஆகும். கண்டி சொல்ல முடியாது. ஆனா இப்ப விஜய் வந்தோடனே சிலவங்கலாம் வந்து விஜய் தான் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிக்கொண்டு தான் ஒரு ஆசைக்கு ஒரு ரசிகர் போகிறாங்க, ஒரு நடிகர் போகிறாங்க. நான் கூட தான் போய் பார்ப்பேன். அதுக்கு நான் அவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா? எல்லாம் மக்கள் அதில் எவ்வளோ பேர் கூடிக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ பேர் ஓட்டு கிடையாது. சும்மா ஒரு ஆசைக்காக நடிகர் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது.
கண்டிப்பாக திமுக தாங்க, எந்த மாற்றமும் கிடையாது. அவன் சொல்லிப்பாங்க நாங்கள் தான் சொல்லிக்கிட்டோம், சொல்லி ஒரு ஆசையத்தை இருக்கட்டுமே. 2026ல ஸ்டாலின் வெற்றி பெற்றுட்டாருன்னா ஏதாவது ஒரு விஷயம் இன்னும் நல்லா பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? ஐயோ, ஏதாவது ஒரு கோரிக்கை. அவர் எது நம்ம சொல்லணுன்ற வார்த்தையே கிடையாது, அவரே பண்ணுவார். மக்களுக்கு என்ன நன்மையோ அதை பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அதெல்லாம் பார்க்குறேன்னா நல்லா தானே செஞ்சுன்னு வராங்க. உரிமை தொகைன்றது அவங்க தான் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு அதிகமாக வந்து உரிமை தொகை கொடுத்ததே கலைஞர் தான். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த உரிமை வந்து பெண்களுக்கே இருக்குதுன்னு கொண்டு வந்தது கலைஞர் தான் கொண்டு வந்தார். அது யாருக்குமே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்ப வந்து விஜய்ங்கிறாங்க இந்த பெண்கள்லாம். அதான் சினிமா பார்த்து எல்லாம் பைத்தியம் மூச்சு போய்க்குதுங்க. நான் அவளுக்கோசம் நான் வேணா செய்வேன்றாங்க. அது பார்க்கறதுக்கு பைத்தியக்காரமாக தான் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவாருண்ணா அவரு. ஏதாவது புதுசா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும்ல, இதை பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னா என்ன? ஏழைங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். செய்யாதெல்லாம் போக மாட்டார். இப்போ செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. சில பேர் புரிஞ்சிக்காததான் பேசின்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக செய்வாங்க. கண்டிப்பாக அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நம்மளால தான் அவர் வச்சு செய்வார் அவர். இப்போ சினிமா ஒரு நடிகர் வராருன்னா ஜனங்க பார்க்கறதுக்கு போக தான் செய்வாங்க. ஒரு நடிகர் வராரு, அவர் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக போவாங்க. சிலதுங்க படம் பார்த்து பைத்தியம் மூச்சு போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத பேசி கிடக்குதுங்க. எதனா முறையாக எதனா பேசுதுங்களா? கிடையாது. கன்ஃபார்மாக ஜெயிப்பாருங்க. 100% அவர் தாங்க வருவார். மகிழ்ச்சியா இருக்கு. எங்க ஆட்சி தான் வரும். சரி, விஜய் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? இந்த விஜய் என்ன என்ன பண்ணிருக்காரு அவரு? என்ன பண்ணிருக்காரு அவரு? கருத்தனை சேவை கொடுத்துருவாங்களா? இந்த இளைஞர் மத்தியில பயங்கர ஆதரவு. அது என்ன இளைஞருக்கு மட்டும் தானே இருக்கு. நீங்க உங்க மாதிரி ஆள் தானே இருக்கீங்க. இளைஞர் மத்தியில பயங்கர ஆதரவு இருக்கு. அதனால சொல்றாங்க பாத்து இளைஞருக்கு எத்தனை பேர் ஓட்டு இருக்கு? அவங்க அப்பா நான் எங்க அப்பா அம்மா சொல்லி மாத்தனா அதை எப்படி மாத்த முடியும்? அது வாய்ப்பே இல்லையே. ஏன்னா ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்லிருக்காரு. ஆ. தலைகுனிய விடாம பாத்துக்கிறாருன்னா தலையணி குஞ்சிருக்குது. எடப்பாடி ஆட்சியில தலை குடிச்சிருக்குல்ல. எங்க எடப்பாடி ஆட்சியில? எடப்பாடி ஆட்சியில் தலை குடிச்சிருக்குல்ல பிஜேபிக்கு. எடப்பாடி ஆட்சி எல்லாம் இப்ப எல்லாம் மொத்தமே சேர்ந்து கூட்டணியா போயிட்டாங்க. இதெல்லாம் இப்ப நம்ம தேவையானது தம்பி ராசா. ஓகே ராசா. திமுக நல்லா பண்ணுது. அடுத்து 2026 நல்லா பண்ணும். நான் திமுக பக்கா. என் ஆட்சி எப்பவுமே யாருமே துரோகம் பண்ணுறது கிடையாது. இதில் கூட்டணி சேர்ந்து போகிறத்துல ஒருத்தர சாவ வச்சுறீங்க, கொலை பண்ணிடுறீங்க, கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு எல்லாம் சாவுறாங்க. எதுக்கு இது தேவையில்லாத வேலை இல்லை. திமுக ஆட்சி எப்படின்னா இருக்குது நல்லா இருக்கா? 2026ல ஆட்சியை பிடிக்க வேண்டாம். அது வந்து எலெக்ஷனை பொறுத்து தான் ஆனா மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கா? இருக்கு. ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் குறைஞ்சு சொல்றாங்க. ஏன்னா ஃப்ரீ பர்சனா கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எனக்கு நல்லதா? பெண்களுக்கு மக்களுக்கு உரிமை தொகை எல்லாமே நல்லதுதான் செய்யறாங்க. அதனால நடக்கத்தான் போகுது. அடுத்தடுத்த எலெக்ஷனை பொறுத்து யார் யார் எப்படி வராங்கன்னு தெரியாது. இல்லை எப்பவுமே நம்ம திமுக ரொம்ப பிடிக்கும். சரி, ஏன் உங்களுக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா இதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்? 2026ல முதல்வர் வருவாரா ஸ்டாலின்? கன்ஃபார்ம் திமுக வெற்றி பெறுமா? கன்ஃபார்ம். தமிழ்நாடு தலைக்குனிய மாட்டேன்னு ஸ்டாலின் சொல்றாரு. எப்படி நான் பாக்குறேன்? அதெல்லாம் தலை கூடாதுங்க. கன்ஃபார்மாக முடியாது. தலை கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? ஸ்டாலின் மேலேயே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை அப்படிலாம் கிடையாது. நம்ம தமிழ் வந்து எங்கே போனாலும் ஒரு கெத்தாக இருப்பாங்க. இங்கேன்னு கிடையாது. ஃபாரினில் கூட நான் ஃபாரினில் கூட இருந்தேன். தமிழுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா எடப்பாடி அப்படி பண்ணல. இல்லை பண்ண அந்த ஸ்டாலின் பண்றாருல, அதான் எப்படி பண்றீங்க? இல்லை ஸ்டாலின் பண்ணுறாருல்ல. ஸ்டாலின் தான் பண்ணுறாரு. நல்லா தான் பண்ணுறாரு. கதிர ஒரு இல்லை அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிஜேபி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வர முடியும். வர முடியாது. ஏன்? அது ஸ்டாலின் தான் காரணம். இல்லை அப்படிலாம் கிடையாது. நம்ம தமிழ் வந்து தமிழை காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான். அவங்க வந்தானாக்கா மத கலவரம் அதிகமாகிடும். வேற ஒன்றும் கிடையாது. அது தடுக்கிறாரு ஸ்டாலின். அதான் தடுக்கிறாரு. அதான் ரொம்ப நல்லதுன்ற. 4 வருஷமா திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஆட்சி அமைப்பாங்க. கண்டிப்பா. ஆட்சி அமைச்சா இது இன்னும் 2.0 திராவிட 2.0 என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் பெட்டரா பண்ணுவாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? புரியல. ஏதாவது ஒரு புதிய விஷயம் திமுக இன்னும் பண்ணணும்னா எதை சொல்லுவீங்க? அது வந்து இது பண்ண முடியாது. ஆனா அவங்க பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்கு. ஆனா விஜய் வந்ததுனால ஸ்டாலின் ஜெயிக்க முடியாது. அப்படிலாம் கிடையாது சார். இவர் வந்து எத்தனையோ இதுல இருந்து புடவை சட்டெல்லாம் போயிட்டு அடி வாங்கி மிதி வாங்கி வந்தவர். புரிஞ்சுங்களா? இவர் மாரி வர முடியாது. இந்த டிவிக்கு இப்போ இல்ல. எல்லாம் வந்து விஜய் போடுவாங்க. சின்ன பசங்க போடுவாங்க. இப்போ என் பையனை கூட போடுவான். புரிஞ்சுங்களா? ஆனால் பழைய ஆளுங்க வந்து ஓட்டு மாறாது. டிஎம்கேனா டிஎம்கே தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
எதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது திமுக ஆட்சியில இது பண்றது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்னது? இது இப்போ இதெல்லாம் போட்டாங்க, காசு எல்லாம் போட்டாங்கல்ல, மகளிர் உதவித்தொகை அதெல்லாம் பண்றாங்க. ஆனா மகளிருக்கு இவ்வளவு உதவி பண்றாங்க, அதை பத்தி நான் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பண்ணலன்னு ஒரு ஏக்கம் இருக்காண்ணா? ஆமா இருக்குதான். நம்ம ஏன்னா ஒரு வேலை, ஏன்னா எல்லாருக்கும் இளைஞருக்கு ஏன்னா இது பண்ணலாம், வேலை இது பண்ணலாம். தமிழ்நாட்டை தலைகுனியோட மாட்டேன்னு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டே வர்றாரு. அதே மாதிரி டெல்லி கிட்ட வந்து நம்ம அடிப்பணிக்கு போக மாட்டாரு. எப்படி பாக்குறீங்க? ஆமாண்ணா, அதுவும் கரெக்ட். இது பிஜேபி உள்ள வர விடாம திமுக தடுக்குது, அந்த விஷயத்தை எப்படி நான் பாக்குறீங்க? அது தெரியலண்ணா. அது நம்ம ஸ்டாலின் 2026 ஆட்சி அமைச்சா எதை பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்? அதான் இளைஞருக்கு ஏன்னா நல்ல நல்ல வேலை இது பண்ணா நல்லா இருக்கும். ஸ்டாலின் எப்படி ஆட்சி பண்றாரு? இல்லை, ஆனா இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஆனா இளைஞருக்கு இப்போ நிறைய பேர் வேலை இல்லாம இது பண்ணாங்க. இலவச கஷ்டம். பெண்களுக்கு பஸ் பயணம் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இலவச பஸ் பெண்களுக்கு அது ஓகே தானே, நமக்கு அதுமாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்.